ஹே, என்னை தக்குடி பாய் தான் அனுப்பிச்சாரு. சரி. நான் உங்ககிட்ட கொடுக்குற பொருள் எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போ. ஏய், எனக்கு அதெல்லாம் நீ பாடம் எடுக்காத. அதை எப்படி எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு புரியுதா? போ. நீ இங்கே இரு. இதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும், புரிஞ்சுதா? நான் சொல்றத கவனமா கேளு. இந்த பேக்கெட்டை வழியில எங்கேயும் ஓபன் பண்ணிடாத. ஏய் சொட்ட, அங்கேயே சொன்னல எனக்கு பாடம் எடுக்காதுன்னு. நான் உன்னை காப்பாற்றதான் முயற்சி பண்றேன். இதை நீ ஓபன் பண்ண உன் கதை அவ்வளோதான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறமும் இஷ்டம். ஏன் இதுல என்ன பாமா இருக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ நீ அதை மட்டும் செஞ்சா போதும். ஏய், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் முதல்ல அந்த தனகுடி கால் பண்ணி தரேன், பேசு. அண்ணா, இந்த பார்சல்காரன் தானே கொஞ்சம் லேட் ஆக்கிட்டான். ஏய், அவன் என்ன சொல்றானோ அதை செய். ஏன் எதிர்த்து பேசுற? உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாதா? சரி சரிண்ணா. வாயை மூடிட்டு வாங்கிட்டு திரும்பி வாடா. ஓகேண்ணா ஓகேண்ணா. நான் ஃபோனை வைக்கிறேண்ணா. சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் சில பேருக்கு புரியும். இப்ப புரிஞ்சதே? வாங்கி கட்டிக்கிட்டியா? இந்த சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இதை எக்காரணத்தை கொண்டு பிரிச்சிடாத. ஒரு வேளை பிரிச்சா உடனே மேலே போயிடுவேன். சரிண்ணா, நான் வரேன். வணக்கம் ஏசிபி சார். வணக்கம். நளினியை கொலை பண்ணவங்களை பிடிச்சிட்டீங்களா? இது வரைக்கும் நாங்க பிடிக்கல, ஆனா சீக்கிரம் பிடிச்சிடுவோம். சங்கீதா அப்புறம் நளின் இவங்களை கொலை பண்ணவங்க எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சங்கீதாவையும் கொன்னுட்டாங்களா? ஆமா, அவங்களையும் கொன்னுட்டாங்க. ரீமா ரீமா அழாத ரீமா, மனசை திடப்படுத்திக்கோ. சங்கீதா பையன் ராகுல் இப்ப எங்க இருக்கா சார்? ராகுல் இப்ப அவன் மாமா கூட தான் இருக்கா. அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? ஆமாப்பா, அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. ஆனா இந்த கொலைக்காரன் யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. ஆமா, அவனுக்கு கேத்தன் அவனோட சித்தப்பா மீத்தனை பத்தி ஏதாவது தெரியுமாப்பா? சார், என்ன சார் பூட்டி இருக்கு? பூட்டி இருக்கு, அதை ஓப்பன் பண்ணு. அப்பதான் உள்ள ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா பார்ப்போம். ஓகே சார். சார், இந்த கேஸில் நிறைய பேர் திடீர்னு காணாம போயிடுறாங்க. ஆமா பங்கஜ், அது மட்டும் இல்ல, காணாம போன இவங்கள 2 பேரை கொலை வேற பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு பாடி பக்கத்துல நமக்கு 8,30,000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கு. சார், ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற கேள்வி என்னன்னா, இவங்கெல்லாம் திடீர்னு எப்படி சார் காணாம போயிட்டாங்க? அதே தான், அங்க இருந்த யாரும் இவங்கள பார்க்கல. யார் கண்ணுலயும் படமா எப்படி மறைஞ்சாங்கன்னு யாருக்கும் தெரியல. அவங்க வீட்டுல இருக்கிற யாரு கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி காணாம போயிருப்பாங்க? இவங்க எல்லாரும் காணாம போனதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு சூராஜ் யாருங்கிறத முதல்ல கண்டு. சார், ஓபன் ஆயிடுச்சு சார். லைட் ஃபேன் எல்லாம் ஆன்ல இருக்கு. சார், நான் நினைக்கிறேன் போற அவசரத்துல இதெல்லாம் ஆஃப் பண்ண மறந்துட்டாங்கன்னு. இல்ல பங்கஜ், எனக்கு அப்படி தோணல. இங்க பாரு, ஒரு கப் டீ ஃபுல்லா அப்படியே இருக்கு. டீ குடிக்க கூட டைம் இல்லாம போயிடுச்சா என்ன? டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்னமோ ஒன்று ஆயிருக்கு. அதனால்தான் அவன் டீ குடிக்கல. சடனா மாயமா மறைஞ்சு போயிருக்கான். இது என்னது?
25th March 2014 இந்த தேதியில தானே கேத்தன் காக்கா காணாம போனது. அப்படின்னா சார் அவன் காணாம போன நாளே ஐ மீன் சார் யாரோ அந்த லெட்டர் அவனுக்கு கொரியர் அனுப்பியிருக்காங்க. இங்க பாரு, இந்த பார்சலுக்குள்ள என்னமோ எழுதி இருக்கு. சார் இங்கே ஒரு என்வலப் இருக்கு சார், சேம் அதே மாதிரி. அப்படியா? உள்ள ஏதாவது எழுதி இல்லை இருக்கு? சார், அட்ரஸு பேர் எதுவுமே இல்லை சார். என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாரு. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. ஒன்னும் ஆகல. ஒண்ணு இல்ல. இந்த பில்டிங்ல எத்தனை டேபிள் ஃபேன் இருக்கோ எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வாங்க. அஸ்தாலி ஸ்ப்ரே எடுத்துட்டு வா. வேகமா போ. சச்சின் ஒண்ணு இல்ல. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். சீக்கிரம் பஃப கொண்டு வா. சீக்கிரம் கொடு. சச்சின் நீ கொஞ்ச நேரம் கண்ணு முடிக்கும், நான் இந்த ஸ்ப்ரே அடிக்கிறேன். ஓகேவா? இப்போ சரியாயிடும். ஆக்கட்டு. இப்போ பரவாயில்லையா? ஆர் யூ ஓகே? ஆமாம் சார். ஓகே சார், குட். ஐ ஃபீல் பெட்டர். நீ ஒரு வேலை பண்ணு, வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நாங்க இதெல்லாம் பார்த்துக்கிறோம். இல்லை சார், என்னை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க சார். நான் நல்லா இருக்கேன், எனக்கு சரியாயிடுச்சு. சரி வா. இங்க பாருங்க, 15,000 போட்டிருக்கு. இதை கூட அவங்க ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, சேத்தனுக்கு யாரோ 15,000 இந்த கவரில் சுற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த பேப்பராக இருக்கும். அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பேப்பருக்கு மேல இன்னொரு பேப்பர் வச்சு எழுதியிருக்காங்க. அதோட பிரிண்ட் நமக்கு இந்த பேப்பர்ல ரிவர்ஸ்ல வந்திருக்கு. சார் பென்சிலோட இங்கு டார்க்கா இருந்ததுனால தான் இந்த என்வலப் மேலேயும் அந்த ட்ரேஸ் விழுந்திருக்கு. ஆமா பங்கஜ், ஏதோ டார்க்கான பென்சிலால தான் இதை எழுதியிருக்காங்கன்னு தெரியுது. இங்க பக்கத்துல ஏதாவது ஸ்டேஷனரி கடை இருக்கான்னு உடனே போய் பாருங்க. முதல்ல இது என்ன பென்சில்னு கண்டுபிடிக்கணும். போய் பாக்கி பணத்தை எடுத்துட்டு வா. அங்கிள் பேலன்ஸ் காசு இல்ல. அப்ப இது இங்கேயே வச்சுட்டு போ. என்னம்மா? அங்கிள் எனக்கு இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும், ஆனா என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. நீ வருத்தப்படாத. இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் எவ்வளவு? 50 ரூபா சார். 50 ரூபாயா? பங்கஜ் 50 ரூபா கூட. இந்தாயா 50 ரூபா பிடி. இந்த இதை வாங்கிக்கோ. தேங்க் யூ அங்கிள். நல்லா படிக்கணும் என்ன? ஆமா, யார் நீங்கெல்லாம்? முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் வாங்கி தரீங்க? சிஐடியா? சார் என்னோட டாக்ஸ் எல்லாம் நான் ஒழுங்கா தானே சார் கட்டிக்கிட்டு இருக்கேன். டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நாங்க இப்ப வேற ஒரு விஷயமா தான் இங்க வந்திருக்கோம். இந்த கவரை கொஞ்சம் பாருங்க. இது மேல என்னமோ எழுதி இருக்குல்ல, இது ஒரு பென்சிலோட மார்க். இது எந்த பென்சிலோட மார்க்கா இருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சார் இது நார்மல் பென்சிலில் போட்ட மார்க் இல்லை சார். நார்மல் பென்சிலாக இருந்தால் 6B 8B இதுக்குள்ளே தான் சார் இருக்கும். 6B 8B? ஆமாம் சார். அந்த மாதிரி பென்சில் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். இதை காட்டுறேன். இதை பாருங்க, இதுதான். இதுதான் 6B, அப்புறம் இது 8B. சச்சின், இந்த பென்சிலோட ஹெட் பாரு எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு. அதோட ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குல்ல. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த பென்சிலை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? இந்த பென்சில் கொஞ்சம் காஸ்ட்லி சார். இது சாதாரண ஆளுங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆர்கிடெக்சர்ஸ், டிசைனர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க சார். ஆர்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் இன்டீரியர் டிசைனர்ஸ். அப்புறம் இங்க ஒரு அம்பாவாடி மேன்ஷன் இருக்குல்ல, அங்கிருந்து யாராவது வந்து இந்த பென்சிலை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்களா? அம்பாவாடியில்? ஆமாம் சார், 2 பேரும் இருக்காங்க சார். அவங்க கால் பண்ணிட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க சார். யார் அவங்க? சார் பேரெல்லாம் தெரியாது.
ஆனா பர்ச்சேசிங் பில்ல அவங்களுடைய ரூம் நம்பர் எழுதியிருக்கோம். எங்க காட்டுங்க. இது இருக்கு சார், ரூம் நம்பர் 306. நான் தான் உங்கள்ட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, இந்த சிஐடியெல்லாம் ரொம்ப சின்சியர் ஆனவங்க. என்ன இந்த கேஸ் முடியற வரைக்கும் தூக்கத்தை கூட தியாகம் பண்ணிட்டு கடமையை செய்வாங்க. அட யாருப்பா? கதவு தர. அட திறக்கிறேன், இரியா இரு. காலங்காத்தாலே டம்மு டம்முன்னு கதவை தட்டிட்டு. அட நீங்க? நாங்க தான். எங்களை ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? அட சார், கேஸு சால்வ் ஆயிடுச்சுல்ல சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல, கேஸ் சால்வ் ஆகல. என்ன கேட்டா இந்த கேஸ் கூடிய சீக்கிரம் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அதை கொஞ்சம் காட்டு. இது என்வலப். இதுல எழுதி இருக்குல்ல, இதை நீ கேத்தனுக்கு தானே கொடுத்த? இல்ல சார், அது நான் கேத்தன் காக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க சார். கேத்தனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமா சார். சரி, உள்ள நட. சார், அப்படின்னா நீ கேத்தன் கிட்ட எதுவுமே பேசல, அப்படித்தானே? அடடா, நல்லா இருக்க. இவ்வளவு பென்சில்ஸ் யூஸ் பண்றியா? எதுக்கு? நீ டிராயிங் பண்ற இந்த பென்சிலை வச்சு கேத்தனுக்கு 15,000 ரூபான்னு அமௌண்ட் எழுதுனால, அது இந்த பென்சில் அனுப்பாரு. 15,000 ரூபான்னு எழுதுறது இந்த பென்சில்ல தானே? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நீங்க என்ன சந்தேகப்படுறீங்கல்ல? இல்ல, இதெல்லாம் நல்லா இல்ல. இல்ல அப்படின்னா அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இத பாரு, அப்புறம் மரியாதை குறைவா உன்னை ட்ரீட் பண்ணதா எல்லாம் வருத்தப்படக்கூடாது. அடிக்க போறீங்களா? இப்ப என்ன அடிக்க போறீங்கல்ல? நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சார், இது நல்லதுக்கே இல்ல. என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? ஆதாரத்தை காட்டிடு. ஐயோ சார், வேணாம் சார், சார் விட்டுருங்க சார், அடிக்காதீங்க. நான் சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சார், அன்னைக்கு செப்டே சொல்ல நான் தான் சார் எழுதினேன். செப்டே தான் சொன்னா காக்காக்கு 15,000 ரூபான்னு, அதான் சார் எழுதினேன். அவன் சொன்னதை மட்டும்தான் சார் எழுதினேன், அவ்வளோதான் சார், வேற ஒன்றும். செப்டே சொல்லி தானே நீ இதை பண்ண? சொல்லு, இப்ப எங்க இருக்காவ? ஒழுங்கு மரியாதை சொல்லு. தெரியாது சார். தெரியாதா? அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாது? அவன் காணாம போன விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் எல்லா பழியும் நீ அவன் மேல தூக்கி போடுற. சார் இல்ல சார், செப்டே தான் சார். அவன் எனக்கு என்ன பண்ணுவானா, எவ்ரி மந்த் அது அவன் எனக்கு எல்லா மாசமும் 10,000 ரூபா கொடுப்பான் சார். அந்த காசை போட்ட உடனே இந்த என்வலப்பை எந்தெந்த வீட்டிலலாம் போட சொல்றானோ நான் அதை அங்கெல்லாம் போட்டுருவேன் சார். அதுக்கப்புறம் சார், அவன் எனக்கு 2 பார்சல் அனுப்புவான். ஒன்றும் பணம் இருக்கும் சார், அப்புறம் இன்னொன்னுல என்ன இருக்கும் சார்? இன்னொன்னுல பாம்பு இருக்கும் சார். அப்புறம் அந்த பாம்பு வெடிச்ச உடனே எல்லாரும் மயக்கம் போட்டுருவாங்க சார். அப்போ நாங்க அவங்கள கடத்திட்டு போயிடுவோம். எங்க கடத்திட்டு போவ? தெரியாது சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். இதெல்லாம் அவனுக்கு தெரியும் சார், அவனுக்கு தான் தெரியும். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பணியும் அவன் மேல போட பாக்குறான் சார் இவன். சார் இல்ல சார், அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் சார். நான் போய் சொல்லல சார். அவன் அது ஒரு விஷயம் மறந்துட்டான். என்ன? அவன் எப்பவுமே என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவான் சார். அவன் இந்த இடத்தையே வாங்கணும்னு சொல்லுவான் சார். இந்த மேன்ஷனே வாங்கணும்னு சொல்லுவான். இந்த மொத்த மேன்ஷனையும் அவன் வாங்க பார்த்தானா? அப்ப குலாபடி மேன்ஷனையும் அவன் வாங்க பார்த்திருக்கான், அப்படித்தானே? ஊர்மிளா, அரிசி போட்டுட்ட, இப்ப என்ன பண்ணட்டும்? இப்ப நீ என்ன பண்றனா, அடுத்து எல்லா காயும் போட்டுரு. அப்புறம் கேஸ கம்மில வை, ஒரு 2 விசில் வரட்டும். டேய் குலகத்திரிக்கா, எங்கடா போயிட்டு இருக்க? அது நான் தாத்தா கேட்டால் மட்டும் தான் சொல்லுவேன். எங்கப்பா போயிட்டு வர? எங்கேயாவது வெளியில போயிட்டு வரியா? ஆமாம், நான் என் ஊருக்கு போயிட்டுருக்கேன். கோட்லூர் போயிட்டு இருக்கியா? ஆமாம், அங்கே தான்.
தனியாவா போயிட்டு இருக்க? அது ஒரு முக்கியமான வேலை அதான். எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? காசு ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுப்பா. ஐயோ இல்லை, காசெல்லாம் எதுவும் தேவையில்லை. காசு தேவைப்பட்டா நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? யாரு உன் மாமாவா? ஆமாம், ஒரு மாமா இல்லை, எனக்கு 2 மாமா இருக்காங்க. கல்லு மாமா அப்புறம் கஞ்சா மாமா. அல்லு கஞ்சாவா? இது என்ன பேருடா? ஐயோ இதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. நான் ஊர்லேருந்து வரும்போது எங்கள் 2 மாமாவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். பாய். எப்படிடா இருக்க மாப்ள? ஐயோ மாமா. மாமா தான். எப்படி இருக்க? ஓ, இவங்க தானா குஷாலோட 2 மாமா? கல்லு அப்புறம் கஞ்சா. அட, இந்த ராத்திரில யாரா வர்றது? ஏய், வண்டி நிறுத்துங்கப்பா. நிறுத்துங்க. நிறுத்துங்க. கிட்டு, நீ மறுபடியும் ரொம்ப தப்பு பண்றடா. நேத்து தானே உனக்கு சொல்லி கொடுத்தேன். இப்படிதானே? அப்படி இல்லை, இப்படி. டேய், 2 நாள்ல காம்படிஷன் இருக்குடா. இப்படி ஆனா நம்ம தோத்துருவோம்டா. சாரி, 2 நாளா நளினி ஆண்டி, சங்கீதா ஆண்டி, காக்கி யாரையும் காணோம்ல, அதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. யாருக்கும் இனிமே அந்த கவலை வேணாம். ஏன்னா அவங்களுக்கு பதிலா நாங்கள் 2 பேருமே இங்க தங்க வந்திருக்கோம். இவங்க 2 பேரும் யாரு? ஆமா, யார் நீங்க? இங்க பாருங்கக்கா, என்னை பத்தி நானே சொன்னா நல்லா இருக்காது. ஏய் சொல்லு, நான் யாருன்னு. இவங்க என்னோட கணவர். நான் உங்க பேரை சொல்லலாமா? கத்தி சொல்லாத, மெதுவா சொல்லு, புரியுதா? அன்கித். அப்புறம் என்னோட பேரு பூஜா. உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா உன் பேரை சொல்ல சொல்லி? என் பேர் மட்டும் தானே சொல்ல சொன்னேன். எல்லாத்தையும் பாழாக்கிட்டேன். வா மேலே வா, போ ஓ. நீங்க காலியா இருக்க மாமா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? டே தம்பி, இப்போ அது எனக்கு சொந்தமான வீடு. 50 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம், புரியுதா? ஏங்க, இது எப்படிங்க பாசிபிள்? இதுக்கு வாய்ப்பே இல்லை. நளினியோட ரூமை சேல் பண்றாங்கன்னு யாரும் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. பாருங்க. ஏய், நீ என்ன இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்க? உன்னை போதானே சொன்னேன். இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது. ஒரு சப்பாத்தி மட்டும் தான் கொடுக்க போறேன். ஒரு நிமிஷம். அவளை ஏன் கத்துற? அப்புறம் நான் எப்படி நம்புறது நளினி தான் உன்னை இங்க அனுப்பி இருக்காங்கன்னு? அக்கா இங்க பாருங்க, நீங்க எங்க மேல ரொம்ப சந்தேகப்படுறீங்க. பேப்பர் காமி. காமி பேப்பரை காமி. பேப்பர் இந்த பேக்குள்ள தானே இருக்கு. எல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கணும். பேப்பர் காமிங்க. சண்டையெல்லாம் உங்க வீட்ல போய் வச்சுக்கோங்க. பேப்பர் காட்டுங்க. பேப்பர் ஒரிஜினல் தானே, எதுவும் போலி இல்லையே. நாங்க எப்படி உங்களை நம்புறது? பேப்பரை காட்டுங்க. பேப்பரை காட்ட எவ்வளவு நேரம் வழியா கிடைச்சிருச்சு போல. இந்தா தலை மேல அடி. அட என்னமா நீ? அப்புறம் ஏன் தலை அடிக்க சொல்ல? அவங்க கிட்ட குடுன்னு சொன்னேன். தலையில அடின்னு சொன்னா அடிச்சிருவியா? இத கொடுங்க. பாரு. டூப்ளிகேட்டான்னு பார்க்கறேன். டூப்ளிகேட். 50 லட்சம் கொடுத்துருக்கோம். ஆமாமா. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. சரியா இருக்குல்ல? பாத்துட்டீங்களா? இப்ப நாங்க போலாம்ல? கொடுங்க. இந்தா. ஏய் எடு, ஏன் நின்னுட்டு இருக்க? ஏய் சீக்கிரம் போ. ஏன் அண்ணனோட போட்டு போற? நான் பக்கத்து வீடுதான். உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளு. என்ன? இங்க பாருங்க, நாங்க முன்ன பண்ண தெரியாதவங்க உதவி கேட்க மாட்டோம். இப்ப இல்ல, எப்பவுமே நாங்க கேட்க மாட்டோம். புரிஞ்சுதா? சரி. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. போங்க. ஏன் எங்க பின்னாடியே வரீங்க? போ. என்னோட வேலையை பாக்குறேன், போ. சீக்கிரம் போ. அட கடவுளே, இவன் முன்னாடி இப்படி நடத்துறான். போ. அப்புறம் எப்படி இருக்க? இப்போ உனக்கு பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல சார். சரி, இப்ப சொல்லு, இங்க என்னெல்லாம் நடந்துச்சோ ஒன்னொன்னா தெளிவா சொல்லு. சார், நேற்று ராத்திரி இந்த வண்டி என்ன
இடிக்கிற மாதிரி வேகமா வந்துச்சு. நான் குதிச்சேனா தலையில அடிபட்டுருச்சு. அப்படின்னா நீ இந்த இடத்துல யாரையுமே பார்க்கல, ஒருத்தரையும் பார்க்கல? இல்ல சார், அவன் காத்து மாதிரி வந்தான், திடீர்னு சூறாவளி மாதிரி காணாம போயிட்டான் சார். சார், காரோட ஸ்பீடாமீட்டரு, அப்புறம் டேஷ்போர்டு, மற்ற ஃபியூச்சர்ஸ்லாம் செக் பண்ண சார். இந்த வண்டி 2009 மாடல், செலோன் LX3. செலோன் LX 2009 மாடல். கிரேட் ஒர்க் சாந்திரோ, கிரேட் ஒர்க். மற்ற விஷயங்களை நான் ஃபாரன்சிக் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பங்காஜ் சார், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப பெருமைப்படுறேன் சார். தேங்க்யூ வெரி மச். சார், 2009 இந்த வண்டியை 5 பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ 2009 இந்த மாடல் காரை 5 பேர் வாங்கியிருக்காங்க, அப்படித்தானே சார்? அப்புறம் அந்த 5 பேர்ல சார் ஒருத்தன் பேரை நமக்கு ஆல்ரெடி தெரியும். யார் அவன்? தேஜ். தேஜ் வர தர்ஷனோட மச்சான் தேஜ். தேஜ் வீட்ல இருக்காரா? சார் இப்ப வீட்ல இல்லங்க. யாரு சீமா? ஏசிபி சார் நீங்களா? ஆமா. தேஜ் வீட்ல இல்லையா? தேஜ் வீட்ல இல்ல சார். எங்க போயிருக்காரு? சந்திரோடைய டெத் நியூஸ் கேட்டதுல இருந்து அவர் ரொம்ப பயத்திலே இருக்காரு சார். அப்புறம் நேத்துல இருந்து சடனா எங்க போனார்னே தெரியல. அவர் போனுக்கு வேற நான் கால் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன், ஆனா போன் ரீச்சே ஆகல. தேஜ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. எப்படி போனாரு? அதாவது வண்டி ஏதாவது எடுத்துட்டு போனாரா? ஆமா சார். எந்த வண்டி எடுத்துட்டு போனாரு? செலோன் LX. செலோன் LX 2009 வாங்கின வண்டியா? ஆமா சார். ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல சார்? இவங்க சொல்றது உண்மை. தேஜ் வீட்ல இல்ல சார். சொல்லுங்க சார், தேஜ்க்கு ஒன்றும் இல்லைல்ல? தேஜ் நல்லா இருக்காரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியும். ஆனா செத்து போன அந்த ஆளோட சாவுக்கும் தேஜுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்ப பாரு பிங்கோ, நான் ராணியை எப்படி உள்ள கொண்டு வரேன் பார். சொன்னல, இப்ப நீங்க இந்த கில்லாடிக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. என்ன உங்களால ஜெயிக்கவே முடியாது. சின்ன பசங்க கிட்ட விளையாடி அவங்க கிட்ட வீரத்தை காமிச்சு தன்னைத்தானே பெரிய ஆளா காமிச்சுக்கலாம். உங்களுக்கு தைரியம் இருந்தா எங்க கூட விளையாடுங்க பார்க்கலாம். இப்ப இல்ல, அப்புறம் வாங்க. அமர் தாத்தா, நீங்க எங்க கூட கொஞ்சம் கேம் விளையாடி தான் பாருங்களேன். அதுவும் இங்க இருக்கிற ரூமுங்களை விளையாட்டுல வச்சு. ரூம் விளையாட்டுனா புரியலையே. அது என்னன்னா தாத்தா, இந்த கேரம் விளையாட்டுல நாங்க ஜெயிச்சிட்டா உங்க ரூமை நீங்க எங்களுக்கு வித்துருங்க. அதுவும் நாங்க சொல்ற வேலைக்கு. என்ன? ஒருவேளை நீங்க அந்த கேம்ல ஜெயிச்சிட்டாக்கா உங்களோட ரூமை நாங்களே வாங்கிக்கிறோம். எங்களுக்கு என்ன ரேட்டு பிடிக்குதோ அந்த ரேட்டுக்கு. அப்படியா? ஜெயிச்சாலும் உங்களுக்கு தான் லாபம், தோத்தாலும் உங்களுக்கு தான் லாபம், ரைட்? இங்க பாரு தம்பி, இங்க இருக்கிற காசு எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம். அதே மாதிரி இந்த இடத்துல இனிமே எங்க சத்தம் தான் இருக்கும். புரிஞ்சுதா? உங்ககிட்ட காசு இருந்தா நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்றும் என் ரூமை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அமைதியா இருங்க. தேனூரா, அப்புறம் இங்க பாருங்க, இது என்ன விஷயம்னா, தோத்து போக போறவங்க இப்படிதான் கத்துவாங்க. நீங்களும் இவ்வளோ பெரிய இடத்துல தனியா இருக்கிறீங்க. உங்க இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க தான் காசு கொடுக்குறோம்ல. அப்புறம் என்ன, அந்த காசை வச்சுக்கிட்டு வேற எங்கேயா போய் ஜாலியா இருங்க. என்னது? நான் என்னோட ரூமை உங்களுக்கு விற்கணுமா? அப்புறம் இந்த இடத்த விட்டு நான் போகணுமா? முடியாது, இது நடக்காது. கள்ளு, சொல்லுமாவே. இந்த கிளை போல்ட்டுக்கு இப்படி சொன்னா புரியாது. கொஞ்சம் சர்பத்தை குடிக்க வைக்க. பெருசு சர்பத் குடிச்சிருக்கியா? சர்பத்தா? என்ன மாதிரி சர்பத்? உக்காரு.
கடைசியாக அவங்ககிட்ட கேட்குறேன், இந்த வீடை விற்க முடியுமா முடியாதா? முடியாது. என் உயிர் போனாலும் முடியாது. முடியாது? சரி, அப்போ ரெடியாரு சர்பத்தை குடிக்கிறதுக்கு. என்னாச்சு தாத்தா? என் மூஞ்ச பார்த்தாலே உனக்கு தெரியலையா எனக்கு என்ன நடந்ததுன்னு? எல்லாரும் வாங்க, இதை நீங்களே கேளுங்க. நான் இந்த இடத்துல இருந்து சீக்கிரமாவே போயிடுவேன்னு நினைக்கிறேன். நான் போன பிறகு என் வீட்டை அவங்க 2 பேருமே எடுத்துக்க போறாங்க. எவ்வளவு தைரியம் அவனுங்களுக்கு! இன்னைக்கு அவனுக்கு 2 பேரையும் வேண்டாம், சொல்றது கேளுங்க. அவங்க 2 பேரும் சரியில்லை. ஐயோ விடுங்க போட்டோம், அவர் தான் அவங்களுக்கு சரியான படத்தை கத்து கொடுப்பாரு. வேண்டாம், அடிக்காதீங்க, வலிக்குது, வேண்டாம், விட்டுருங்க, வேண்டாம். ஏய் எழுந்துடா. இன்னொரு தடவை அந்த சாலுக்கு நீ ஹீரோ ஆகணும்னு நினைச்சா நீ 0 ஆகிறது கூட உயிரோடு இருக்க மாட்ட, புரிஞ்சுதா? உங்க ரவுடித்தனத்தெல்லாம் இங்க நடத்த விட மாட்டோம். அப்படியா? அப்படின்னா நீ ரவுடி சம்பளம் போறியா? அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு வையே, நீ இருக்க ரூம் இருக்குல்ல, அதை கூட நாங்களே வாங்கிடுவோம். நடா மிஸ், புரிஞ்சுதா? அடி. சார், தேஜோட மொபைல் லொகேஷன் கடைசி இங்கே தான் சார் காமிச்சிருக்கு. தெரியுது, இது அந்த வேர் ஹவுஸ். கண்டிப்பா இங்க எங்கேயாவது தான் மறைஞ்சிருப்பான். யார சார் பார்க்கணும் நீங்க? தேஜ் உள்ள இருக்காரா? யாரு? அப்படி எல்லாரும் இல்லையே. இவரு தான். அதற்கிட்டும் முதல்ல கதவு தருங்க, நாங்க செக் பண்ணோம். இருங்க, நீங்க உள்ளெல்லாம் போக கூடாது சார். இதுக்கப்புறமும் தடுப்பீங்களா? ஒரு இடம் கூட விடாதீங்க, எல்லா இடமும் தரவை செக் பண்ணுங்க. போங்க சீக்கிரம். சார், சார் இங்க வாங்க. சார். மை காட், இது தேஜ் தானே? இமிடியேட்டா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு சீக்கிரம். தேஜ், தேஜ். சார், ஒருவேளை தேஜ் அவங்கள கொலை பண்ணியிருந்தா தேஜ் இந்த நிலைமையில இருக்கான். என்னாச்சு சார்? சிடி வந்திருக்கிறாங்க சார். என் பேர் பவன், இந்த வேர் ஹவுஸோட ஓனர். பவன், நீங்க தான் வேர் ஹவுஸோட ஓனரும் அம்பாவாடி மேன்ஷனோட ஓனரும், ரைட்? ஆமா சார். என்னாச்சு? என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி என்னாச்சுன்னு கேட்குற? உன்னோட இந்த வேர் ஹவுஸுக்குள்ள இருந்து தேஜ் எங்களுக்கு அன்கான்சியஸா கிடைச்சிருக்கான். அதே மாதிரி அம்பாவாடி மேன்ஷன்ல இருந்து நிறைய பேர் காணாம போறாங்க. முதல்ல எங்க கூட வா. நீங்க தான் புதுசா வந்திருக்கிற பூஜா ஆண்டியா? ஆமாப்பா, உனக்கு என்ன வேணும்? குட் ஈவினிங் ஆண்டி, நீங்க சீக்கிரமா வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. சொல்ல சொன்னாங்களா? யாரு? யாருன்னு தெரியாது, ஆனா எனக்கு இந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, அவ்வளவுதான். அவங்க எங்க இருந்தாங்க? கேட்டுக்கு வெளியே. கேட்டுக்கு வெளியிலையா? நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா. நீங்க தான் அந்த பையன்கிட்ட சாக்லேட் கொடுத்தமிச்சிங்களா? மீனை வலையில வர வைக்கணும்னா அதுக்கு எரை போட்டு தானே ஆகணும்.
யார் நீங்க? விடுங்க 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 என்ன சொல்றது கேளுங்க. விடுங்க 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 என்ன. இந்த நைட்டு எங்க போற நீ? உனக்கு தைரியம் இருந்தா எப்படி வெளியில சுத்த கிளம்பி இருப்ப? நான் வெளியில எங்கேயும் போகல. இவங்க என்ன கடத்த பாக்குறாங்க. விடு என்ன. விடு சொல்றல. விடு என்ன. விடுங்க காப்பாத்துங்க. ஹலோ போலீஸ். ஹலோ ஹலோ. என் பொண்டாட்டி யாரோ கடத்திட்டு போறாங்க. விடுங்க என்ன. விடுங்கடா. விடுங்கடா. விடு என்ன. முடுங்கறல. எதுக்கு இப்படி பண்ற? கையை உடைச்சாடானே. எதுக்குடி இப்படி கத்துற? கண்ணுல இருந்து கட்டை மட்டும் அவுத்துறாத. தேவையில்லாம பிரச்சனை. ஒரு நிமிஷம் அமைதியா இரு. சும்மா இருந்தா கட்டை அவுத்து விடும். ஓகேவா? துப்பாக்கி? இது வந்து துப்பாக்கியா? பார்த்தா அப்புறம் எப்படி தெரியுது? துப்பாக்கியே தான். ஒரிஜினலா? இல்லைன்னா என்ன டூப்ளிகேட்டை வச்சு உன்னை கிட்னாப் பண்ணிட்டான்னு நினச்சிட்டியா? இங்க பாருங்க, எனக்கு வந்து ஒரே ஒரு தடவை இதை தொட்டு பார்க்கணும். இதெல்லாம் நான் ஃபிலிம்ல தான் பார்த்திருக்கேன். ஒரே ஒரு வாட்டி தொட்டு பார்க்கணும் ப்ளீஸ். பாரு ஒரிஜினல் தான். போதும் சுமார் வாய மூட. இங்க பாரு, எங்களுக்கு நல்லா தெரியும் நந்தினி ஒன்னா அங்க அனுப்பவே இல்லைன்னு. மரியாதை என்கிட்ட உண்மையை சொல்லு. யார் நீ? என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க? டிராமாவா? நான் வந்து உங்ககிட்ட என்ன டிராமா பண்றது? நான் வந்து என் புருஷ கூட இந்த மேன்ஷனுக்கு வந்த. நீங்க தான் என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க. என்ன டிராமா பண்ண? நீ அப்புறம் உன்னோட புருஷன் உங்க 2 பேரையும் இந்த வீட்டுக்கு யார் அனுப்பல? யாரும் அனுப்பல. நான் நல்லா செக் பண்ணிட்டேன். இவங்களை யாரும் அனுப்பல. எல்லா பேப்பரையும் நான் தரோவா செக் பண்ணிட்டேன். அந்த ரூம் இருக்குல்ல, அது இவங்க பேர்ல தான் இருக்கு. என்னது இவங்க பேர்ல எப்படி வந்துச்சு? அட நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுப்பா. அது என்னன்னா ப்ரோ, ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882ல. இங்க பாரு, உன் புக்கெல்லாம் எங்க மண்டையில ஏறாது. இப்போ ஸ்ட்ரெயிட்டா சொல்லு, நாங்க என்ன பண்ணோன்ட்டு. நீங்க 2 பேரும் இப்போ ஒரு வேலை பண்ணுங்க. இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணையும் அவ புருஷனையும் நீங்க கொன்னுடுங்க. அதுக்கப்புறம் இதோட ஃபேக் டாக்குமெண்ட்டை நான் ரெடி பண்ணிடுறேன். அதை வச்சு உங்க 2 பேர் பேர்ல எழுதி வச்சிடுறேன். ஒரு நிமிஷம், என்கிட்ட இதுக்கு நல்ல ஐடியா இருக்கு. ஐடியா கொடுக்கறது ஏன் வேலை, வக்கீல் நான் தான், நீ இல்ல. இங்க பாரு, என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாத எப்பவும், புரிஞ்சுதா? அமைதியா இருங்க. நீ சொல்லு, என்ன ஐடியா அது? என்ன ஐடியானா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த வீடு உனக்கு ஆயிடும். அப்புறம் என் புருஷன் கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிரும். ஒத்துக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் ஒத்துக்கோ. நீ ஒத்துக்கோடா. என்ன அடி பாவி, என்னை ஏமாத்திட்டியடி. என்னையவே ஏமாத்திட்டியடி. உன்னை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன். என்ன ஏமாத்த எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? எனக்கே துரோகம் விட்டாளே இவளை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன். விட மாட்டேடி, உன்னை விட மாட்டேடி. ஓ, நான் எங்கன்னா நான் 3 பாடி கார்டு இருக்காங்க, நான் வரமாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தியா? ஏமாத்திட்டு ஓடலான்னு நினச்சியா? நான் வந்துட்டேன்டி. உன்னை விட மாட்டேன். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துனா நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன். உங்களுக்கு அந்த வீட்டை கூட எழுதி கொடுத்துறேன். என்ன காப்பாத்துங்க. பாவி, நான் அந்த வீட்டை 50 லட்சம் கொடுத்து வாங்கினேன்டி. 50 லட்சம் கொடுத்து வாங்கினேன். அந்த வீடை நீ அவனுக்கு தெரியா? போ சொல்லு, நீங்களாம் யாருக்காக வேலை செய்யறீங்க? நீ என்ன பைத்தியமா? நான் உன் புருஷனாக போறேன், என்ன பார்த்து கண்ணை காட்டுற? வா வா. இன்னும் 10 செகண்ட்ல நீங்க வாயை திறக்கலன்னா உங்களை யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. உங்க எல்லாரும் இங்கே கொன்னுடுவேன். யார் நீ? டேய், இதுக்கு தாண்டா அவங்கள படிங்கடான்னு தலையால அடிச்சுக்கிட்ட. இவங்க தாண்டா சிஐடிக்குடா. வாடா, மரியாதையா சொல்லிடு, யாருக்காக வேலை செய்ற சொல்லு. நம்ம நினைக்கிற மாதிரி வண்டி சரியான ரூட்டில் தான் போயிட்டுருக்கு. அந்த வயசான தாத்தா எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ரூமை விற்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு.
அண்ட் இந்த வெங்கி அவன் தான் நம்மக்கிட்ட பிரச்சனையாக இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம அவன்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ப்பா. என்னடா ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்க? அவர் உங்களுக்கு வீடை வித்து கொடுக்கணுங்கிறதுக்காக அவரை பிளான் பண்ணி கொண்டுட்டீங்கல்ல? 2 பேரும் அவரை கொண்டுட்டீங்கல்ல? இவன் என்ன சொல்றான்? வெங்கி செத்துட்டானா? ஏய், வழி விடுங்க, வழி விடுங்க. தலை தள்ளுங்க. இப்போ உங்க 2 பேருக்கு சந்தோஷம் இல்ல? எப்படி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தவரை சாவடிச்சிட்டீங்க பாருங்க. இல்ல, அது நாங்களாம் ஒன்றும் இந்த ஆளை கொலை பண்ணல. நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஒன்றும் தப்பாக புரிஞ்சுக்கல. நீங்கள் அவரை அன்னைக்கு அடித்ததுனால அவருக்கு இன்டர்னல் ப்ளீடிங் ஆகிருக்கு. அதனால அவர் இறந்துட்டாரு. இன்டர்னல் ப்ளீடிங்கா? ஆமா, நீங்க தான் வெங்கியோட சாவுக்கு காரணமானவங்க. உங்களை சும்மா விட மாட்டோம். உங்களால தான் இவர் செத்தாரு. உங்களால தான் இனி இங்க எல்லாரும் சாக போறாங்க. உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். போலீஸுக்கு சொல்லியாச்சு, இத வந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ்? போலீஸ் இங்க பாருங்க, லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். யாரு தப்பு பண்ணது, யார் கொலை பண்ணது தெரியுமா? இவங்க 2 பேரும் தான். 2 பேரும் நில்லுங்க, கொஞ்சம் வாங்க. இப்படி போலாம். நாங்க என்ன தப்பா பண்றோம்? நாங்க எதுக்கு பயப்படணும்? போலாம் வாங்க. இந்த சிஐடி அந்த வக்கீல் என்ன பண்ணிருப்பாங்க தெரியலையே. அந்த வக்கீலுக்கு அவ்வளோ டார்ச்சர் கொடுத்தா நம்மளெல்லாம் சாவடிச்சிருவானுங்கப்பா. சார், இவங்க ரொம்ப நேரமா அந்த ரூம்குள்ளே இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நமக்கு தேவையானது எதுவுமே அவங்க பேசவே இல்லையே. பங்கஜ், இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா வெயிட் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வாயில இருந்து எல்லா உண்மையும் வரும். நடக்கிறத வேடிக்கை பாரு. டேய், என்ன நடிச்சா? இப்போ நீ என்ன அடி பார்க்கலாம். டேய், என்னடா அடிச்சா சிரிக்கிற? இதாண்டா ஐடியா, இதுதான் ஐடியா. இப்ப நம்ம சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்க போறோம். நம்ம 2 பேரோட உடம்புலயும் ரத்தம் நிறைய வரணும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல நிறைய காயம் அடிபடணும். அப்புறம் இவங்க தான் நம்மளை காயப்படுத்துறாங்கன்னு சிஐடி மேல நம்ம பழிய தூக்கி போட்டுடலாம். ஓகே, வா ஸ்டார்ட் பண்ணு. ஆரம்பி. வாங்க, இவனுங்க ஃபைட்டை பக்கம் போர் அடிக்குது. உள்ள போய் பேசலாம் வாங்க. யாரோ வராங்க, சத்தம் கேக்குது. அடேங்க அப்பா, பிரமாதம். 2 பேரும் சண்டையில போட்டு முடிச்சாச்சா? நீங்க 2 பேரும் என்ன பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கீங்களா? முட்டா பசங்களா? அத காட்டு. இப்ப நம்ம சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்க போறோம். நம்ம 2 பேரோட உடம்புலயும் ரத்தம் நிறைய வரணும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல நிறைய காயம் அடிபடணும். அப்புறம் இவங்க தான் நம்மளை காயப்படுத்துறாங்கன்னு சிஐடி மேல நம்ம பழிய தூக்கி போட்டுடலாம். ஒழுங்கா சொல்லுங்க, உண்மைய மட்டும் சொல்லுங்க. சார், இது எல்லாத்தையும் நாங்க வெங்கி சார் சொல்லி தான் பண்ணோம். அவர் தான் எங்க கிட்ட சொந்தமா பிளாட் இருக்கவங்கள கிட்னாப் பண்ண சொன்னாரு. வெங்கியா? சரி, எதுக்கு வெங்கி இப்படி எல்லாம் பண்ணா சொல்லு. அந்த இடத்த காலி பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய மால் கட்டணும்னு ஆசைப்பட்டாரு சார். வெரி குட். மேன்ஷனையே காலி பண்ணணும்னு நினைச்சாரா வெங்கி? அதுவும் மால் கட்டுறதுக்கு. வெங்கி ஒரு விஷயத்த மறந்துட்டான். சிஐடி நாங்க இருக்கிற வரைக்கும் எந்த மேன்ஷனையும் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே குஷாலோட ரூம் எது? அங்க மேல ரூம் நம்பர் 112. அந்த வீட்டுல வேற 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க எங்க? கல்லு கஞ்சா ஆ, அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன? ஆமா சார், வெங்கி அவங்க 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டானுங்க சார். வெங்கிய தயா சார், அபிஜித் சாரும் கொலை பண்ணிட்டாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. அம்பர் தாத்தா சொல்லுங்க, அவங்க உங்களுக்கும் டார்ச்சர் கொடுத்தாங்கல்ல? இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம்.
அவங்க 2 பேரும் ரவுடி இல்ல. அவங்க எங்க சிஐடி ஆபீசர்ஸ். ஒருத்தர் அபிஜித், இன்னொருத்தர் தயா. ஏசிபி சார் சொல்றதெல்லாம் உண்மை பிங்கோ. அவங்க 2 பேரும் சிஐடி ஆபீசர்ஸ் தான். அவங்கள பத்தின விஷயங்களை அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே, அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நடிச்சேன், அவ்வளவுதான். சரி, வெங்கியோட பாடி எங்க? அத போலீஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க ஆம்புலன்ஸ்ல. சார், அபிஜித் கயாவோட போன் கூட ரீச் ஆக மாட்டேங்குது சார். நான் நினைக்கிறேன் அவங்க 2 பேரும் ஏதாவது பிரச்சனையில மாட்டிருப்பாங்க. ஸ்ரேயா, டேஞ்சர்ல மாட்டினது அவங்க இல்ல, தயா கிட்டயே அபிஜித் கிட்டயே மாட்டி இருக்கிறவங்க தான். என்ன சார் 2 மணி நேரமா வண்டி ஓட்டி சுத்திட்டு இருக்கீங்க? போர் அடிக்குது சார். சிஸ்டம் இருக்கா? மியூசிக் போடுங்க, சும்மா ஜின்சாக் ஜின்சாக் ஜின்சாக்னு கலக்கலா இருக்கும். நீங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கிறது போலீஸ் வேனில், பிக்னிக் போல. வாய மூடிட்டு உட்காருங்க. சரி சார், ரோட்டு கடையில் ஒரு டீயாவது வாங்கி கொடுங்க. ஒரே களைப்பாக இருக்கு. பரவாயில்லப்பா, உங்கள் 2 பேருக்கும் வாய் ஜாஸ்தி தான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்துக்கோங்க, எங்கே போகணுமோ போய் சேர்ந்துடலாம். ஆமாம், எங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? எந்த போலீஸ் ஸ்டேஷனு? யமலோகத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன். என்னடா பார்க்குறீங்க? யமலோகமா? இவங்களோட டிக்கெட்டை நம்ம கையில் தான் இருக்குது. இந்த வண்டியில் பாம்பு வச்சிருக்கோண்டா. பாமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வெடிக்க போகுது. வெடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எஸ்கேப் ஆகிடுவோமே. ஏ வா 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 வா. ஏய் ஏய் ஏய்